நீங்கள் இணைந்திருப்பது பிரான்ஸ் தமிழ் செய்திகளுடன். பிரான்ஸ் ஓய்வூதிய வயதெல்லையில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம், அரசாங்கம் எடுக்கவுள்ள நடவடிக்கை. பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவல் மேக்ரோனின் 2வது பதவிக்காலத்தில் முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தம் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாட்டின் ஸ்திரத்தன்மை இடைநீக்கம் தேவையாக இருந்தால் அதற்கான விதிமுறைகள் மற்றும் விளைவுகளை ஆய்வு செய்யலாம் என முன்னாள் பிரதமர் எலிசபெத் போர்ன் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு தேசிய சட்டமன்றத்தில் பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே 49.3 சட்டப்பிரிவின் கீழ் செயற்படுத்தப்பட்ட இந்த சீர்திருத்தம் ஓய்வூதிய வயதை 62ஆம் ஆண்டிலிருந்து 64ஆக உயர்த்தப்பட்டது. தற்போது இந்த மாற்றம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. 1963ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் 62 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்களில் ஓய்வு பெறுவதற்கு தகுதியான நிலையில் உள்ளனர் மற்றும் 1964ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் 63 வயதில் ஓய்வு பெறுவார்கள். இது மாற்றப்படும் பட்சத்தில் அந்த தலைமுறைகள் முன்னதாகவே ஓய்வு பெறும் சாத்தியம் உருவாகும். சியடி தொழிற்சங்கம் 62 ஆண்டுகள் மற்றும் 9 மாத கருதுகோளை ஆதரிக்கிறது. இது 2026ஆம் ஆண்டு சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் எளிதாக முன்படுத்தப்படக்கூடியது. இது நிகழ்ந்தால் 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுகளில் சுமார் 6 லட்சம் பேர் கூடுதல் பயனை அனுபவிக்கலாம் என கருதப்படுகிறது. அதேவேளை சீர்திருத்தத்தில் உள்ள மற்றொரு முக்கியமான அம்சம் பங்களிப்பு காலங்கள் குறித்தும் கவனம் செலுத்துகிறது. 2023 சீர்திருத்த முழு ஓய்வூதியத்தை பெற 42.5 ஆண்டுகளில் 43 ஆண்டுகள் பங்களிக்க வேண்டிய தேவை ஏற்படுத்தியது. இதன்படி 1963ஆம் ஆண்டு தலைமுறையினர் 170 காலாண்டுகள், 1964ஆம் ஆண்டு தலைமுறையினர் 171 காலாண்டுகள் மற்றும் 1965ஆம் ஆண்டு தலைமுறையினர் 172 காலாண்டுகள் பங்களிக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது.